வெல்கம் டு ABS ஈஸி லேர்னிங் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்வர் வெஞ்சன் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பாரக்கடி, அதாவது உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள், அதாவது நம்ம தமிழில் பார்க்குறோம் இல்லைங்களா, உயிர் மெய் எழுத்துக்கள், அது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாரக்கடி, ஹிந்தியில் அதுக்கு என்ன நேமு, பாரக்கடி. தமிழில் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள், அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழில் பார்ப்போம் இல்லையா, அதாவது எப்படி பார்ப்போம், நம்ம வாய்ப்பாடு மூலிமா பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இக்கு குட்டல்லா கா, இக்கு குட்டல்லா கா, இக்கு குட்டல் ஈ கீ, இக்கு குட்டல் ஈ கீ, இக்கு குட்டல் ஊ கூ, இக்கு குட்டல் ஊ கூ, இக்கு குட்டல் ரீ அல இக்ரூன்னு சொல்லுவோம், அதாவது ரூ, ரீ இல்லை ரூன்னு சொல்லுவோம். இக்கு குட்டல் ரீ வந்து நான் ஆகும் இக்ரூ. இக்கு குட்டல் நம்மளுக்குன்னா ஹிந்தியில் வந்து ஏ இல்லை, இப்போ ஏ, அப்போ கே. இக்கு குட்டல் ஐ கை, இக்கு குட்டல் ஓ கிடையாது நம்மளுக்கு, ஓ கோ. இக்கு குட்டல் லவ் கவு, இக்கு குட்டல் லம் கம், இக்கு குட்டல் லஹா கஹா. அதுதான் இப்போ நம்ம எப்படி எழுதுகிறோன்னா இக்கு குட்டல் ஆக்கா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாரக்கடி, ஹிந்தியில் வந்து என்னது பாரக்கடி. நம்ம தமிழில் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஹிந்தியில் வந்து அதுக்கான வேர்டு என்னென்னா பாரக்கடி. கா, கா, காக்கு பக்கத்தில் ஒரே ஒரு கோடு, அது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக வேறு பெனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். கா. கி, இந்த பக்கம் போட்டால் கி, அதாவது லெஃப்ட் சைட் போட்டிங்கன்னா கி, ரைட் சைட் போட்டிங்கன்னா கீ. கூ, கீழே வந்து சி மாதிரி போடணும் இந்த சைட், அதாவது லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ண மாதிரி இருக்கிறது கூ. கூ 6 மாதிரி இப்படி கீழே பார்த்த மாதிரி 6 மாதிரி போட்டிங்கன்னா கூ. அதே சி வந்து இந்த சைட் ரைட் சைட் திருப்பி போட்டிங்கன்னா அது இக்ரூ. மேலே ஒரே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா கே, 2 கொம்பு போட்டிங்கன்னா கை, பக்கத்தில் ஒரு லைன் போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா கோ. அதே மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு லைன் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா கவ். அதாவது தப்பாயிடுச்சுன்னு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். கம், கஹா. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கா, காக்கு பக்கத்தில் ஒரு லைன் போடணும். கீ, லெஃப்ட் சைட் போடணும். கீக்கு ரைட் சைட் போடணும், அந்த கொக்கி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது ரைட் சைட் போடணும். கூ, சி மாதிரி லெஃப்ட் சைட் திருப்பின மாதிரி போடணும். கூ 6 மாதிரி போடணும் இப்படி டவுன்வேர்ட்ஸில். இக்ரூ, ரைட் சைட் திருப்பின மாதிரி. கேக்கு மேலே ஒரு கொம்பு கே. கை, 2 கொம்பு போடணும் கை. கோக்கு பக்கத்தில் லைன் போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா அது கோ. கவ், அதாவது பக்கத்தில் ஒரு லைன் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா கவ். கம், மேலே ஒரு டாட் வச்சிங்கன்னா கம், பக்கத்தில் 2 டாட் வச்சிங்கன்னா கஹா. நெக்ஸ்ட்டு க, கொஞ்சம் அழுத்து, அதாவது இது கா, நம்ம தமிழ் க. கா. கி, கீ. கு, கூ. இக்ரூ, கே. கை, கோ. கௌ, கம், கஹா. க, கா. கி, கீ. கு, கூ. இக்ரூ, கே. கை, கோ. கௌ, கம், கஹா. க, கா. கி, கீ. கு, கூ. இக்ரூ, கே. கை, கோ. கௌ, கம், கஹா. ஞ, ஞா. நி, நீ. நு, நூ. ங்ரு, நே. நை, நோ. நௌ, நம், நஹா. இதில் ஏற்கனவே இதில் ஒரு டாட் இருக்குது, பக்கத்தில் 2 டாட் வைக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஒரு டாட், மேலே ஒரு டாட் வைக்கணும். இதே மாதிரி எப்போ எழுதுனீங்கனாலும் ஃபஸ்ட்டு 4 லெட்டர், நெக்ஸ்ட்டு 5 லெட்டர், நெக்ஸ்ட்டு 4 லெட்டர் எப்போ எழுதினாலும். இதுக்கு நெக்ஸ்ட் வர லைன், அதாவது இது ஃபஸ்ட்டு லைன் கா லைன் பார்த்துட்டிங்களா, நெக்ஸ்ட்டு சாலை, நெக்ஸ்ட்டு டா தா பாலை, யாரை யாழை ஷாலை. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இதே மாதிரி எழுதணும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த சாலைன்லாம் வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.